கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உடலில் உஷ்ண சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு தோல் சம்மந்தமான பாதிப்பு, நரம்பு சம்மந்தமான பாதிப்பு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தேவையில்லாத கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் இது பண்ணுங்கள். அளவுக்கு மீறி செலவு பண்ணுறது, அளவுக்கு மீறி கடன் வாங்குறது இதெல்லாமே வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசிங்கமானப்படுறது இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறிடும். ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் 5ஆம் இடத்துக்கு வக்ரமாய் வந்துடுவார். நட்பு வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 23 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் 22, 23ஆம் தேதி வரைக்கும் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் வரும். உங்களுக்கு தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வரும். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க. சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை உங்களுக்கு உருவெடுக்கும். இதெல்லாமே உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா?